இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஐநா அமைதி காக்கும் படையில் இருந்து விலக்கப்பட்டார்கள். அதற்கு முழு காரணமாக இருப்பது 53, 54, 56, 58 என்ற முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது இராணுவ அணிகளாக இருந்து அந்த யுத்தத்தின் முன்னகர்வுகளை மேற்கொண்ட படைப்பிரிவுகளில் இருந்த எந்த ஒரு இராணுவத்தை சேர்ந்தவரும் ஐநா அமைதி காக்கும் படைப்பிரிவில் இருக்க முடியாது என்ற விடயத்தினையும் சவேந்திர சில்வா அந்த நேர்காணலில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இலங்கை இராணுவம் என்பது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய அளவு நெருக்குவாரங்களை சந்திக்கின்றது என்பது இந்த விவகாரங்களின் மூலம் தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை, தங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு போர்க்குற்றம், தங்களுக்கு இந்த இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலை, போர்க்குற்றங்களின் ஊடாக ஒரு சர்வதேச நீதி வேண்டும். அந்த சர்வதேச நீதி என்பது மீண்டும் அந்த விடயங்கள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். இந்த அனைத்து இனப்படுகொலை, மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றங்கள் இடம்பெற்றதற்கான மிகப்பெரிய முக்கியமான காரணம் என்பது தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமையை கோரியது. ஆகவே தமிழ் மக்களுக்கு இந்த நீதி வளங்களின் ஊடாக ஒரு அரசியல் தீர்வும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஈழத்தமிழ் மக்களினதும் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற புலம்பெயர் மக்களினதும் மிக முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கை தற்பொழுது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய அளவு பேசுபவர்கள் குறைந்திருந்தாலும், காசா யுத்தமாக இருக்கலாம், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தமாக இருக்கலாம், அல்லது உக்ரைன் ரஷ்யா மோதலாக இருக்கலாம், இந்த விவகாரங்களில் இலங்கையினுடைய மனித உரிமை விவகாரங்களினுடைய பேசுபவர்கள் குறைந்த கவனத்தை ஈர்த்திருந்தாலும், இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை என்பது சர்வதேச நாணய நிதியத்தையும் மேற்குலக நாடுகளையும் நம்பியிருக்கின்ற இந்த சூழலில் இவ்வாறான இராணுவ அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகள் மற்றும் இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சுட்டங்களின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான பல்வேறு வழிகள், அதே நேரம் இலங்கையும் இந்த விவகாரத்தில் தமிழ் மக்கள் விடயத்தில் முன்னேற்றமான சில நகர்வுகளை காட்ட வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கின்றது என்பதனை மிக வெளிப்படையாக காட்டுகின்றது.